You're a superhero. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருணக்கிழங்கு வறுவலை பற்றி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. வானலியில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கருணக்கிழங்கை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கிக்கங்க. சிப்ஸ் மாதிரி வறுக்கணும், அதனால நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கங்க. தண்ணி சத்து இல்லாமல் நல்லா ட்ரைனஸாக வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த சிப்ஸு டேஸ்ட் வரும். கருணக்கிழங்கு பேசிக்காகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அதனால் அதை வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் இந்த அரிப்பு எடுக்கிறதுக்காக புளியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு செய்வாங்க. அதெல்லாம் வேண்டியில்லை. நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் போயிடும். ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு சிப்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.